ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேஸ்ட் திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இந்த மாதிரி காலி கம் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த கம் பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்க பாருங்கள். அதை நல்லா இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நம்ம சுருட்டி எடுத்து செலோ டேப் போட்டு நான் ஒட்டிக்கிட்டேன். இது போல் ஒட்டினதுக்கப்புறம் அந்த கோன் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இங்கே கீழே நான் கட் பண்ணி விட்டுக்க போகிறேன். அதிகமாக கட் பண்ண வேணாம், சின்னதாக கட் பண்ணால் போதும். இப்போ இந்த பாட்டில் உள்ளே வச்சுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கோலமாவு தான் கொட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி கோலமாவை கொட்டிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி கோலம் போடுறதுக்காக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கம் பாட்டில் நல்லா அழுத்தி போட்டிங்கன்னா இந்த மாதிரி பட்டையாக தெரியும். நல்லா நம்மளுக்கு மெலிசாக தெரியணும் அப்படின்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். சிலவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கோலம் போடவே வராது, அவங்களுக்கு கையில் மாவு அள்ளி கோலம் போடவே வராது. அவங்களாம் இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம் பாட்டில் இருந்தால் போதும், அதை அழகாக கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி குங்குமம் தான் எடுத்திருக்கேன். நம்ம குங்குமம்லாம் நெத்தியில் வச்சுக்கிட்டு வெளியே போகணும் அப்படின்னா காற்றுலேயே அது கலைஞ்சி போயிடும். நெத்தியில் நம்ம வைக்கிற குங்குமமே இருக்காது, கலைஞ்சி போயிடும். அதுக்கான டிப்பு தான் இது. நான் இந்த மாதிரி வேஸ்லின் தான் எடுத்திருக்கேன். இந்த வேஸ்லினை நம்ம கொஞ்சமாக கையில் எடுத்துக்கலாம். நான் கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சமாக அந்த இடத்துல நம்ம நெத்தியில் வைக்கிறோன்னா அங்கே பூசிட்டு இந்த குங்குமத்தை எடுத்து அங்கே வச்சேன்னா அப்படியே இருக்கும். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் நம்மளுக்கு வேணும்னா கூட வைக்கலாம். நம்மளுக்கு திக்காக வேணும், தின்னாக வேணா கூட நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், காற்றுல அலைஞ்சே போகாது. இப்போ நான் கை வச்சு கூட அழைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அழைச்சேன்னா லைட்டாவது இருக்கும். அங்கே வேஸ்லினுக்கு பதிலாக நீங்கள் விளக்கெண்ணெய் கூட வைக்கலாம். குங்குமம் வைக்கிற இடத்தாண்ட லைட்டாக விளக்கெண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சு பாருங்கள், அது காற்றுல கலைஞ்சே போகாது. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். இதோடைய நீளம் பார்த்திங்கன்னா 20 இன்ச்சு, இதோடைய அகலம் 4 இன்ச்சு. இது கூடவே எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த எலாஸ்டிக்கோடைய அளவு என்னென்னா 7 இன்ச்சு. இந்த எலாஸ்டிக் 7 இன்ச்சில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த கிளாத்தை 2ஆக மடித்து தைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி 2ஆக மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். இதை ஊசி நூல் வச்சு நம்ம கையிலேயும் தைச்சிக்கலாம், அப்படி இல்லாட்டி மிஷினில் கூட தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் தைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது போல் போட்டுக்கிறேன். இதை தைச்ச பக்கம் கீழேயும் தைக்காத பக்கம் மேலேயும் இந்த மாதிரி இருக்க மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நான் மடிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கிளாத்தை மடிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சிருங்க, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு மடிப்பு மடித்து அது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இதை இந்த மாதிரி வச்சு நம்ம தைக்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் இது போல் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதை ரெண்டுத்தையும் இது போல் பிரித்து விட்டுக்கலாம் நம்ம. அப்போ தான் இது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அங்கேருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். நான் இங்கே மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இங்கேருந்து நான் தைக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி நான் மார்க் பண்ண இடத்துல இருந்து தைக்கிறேன் பாருங்கள். இது போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம மடித்து விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதை இது போல் இழுத்து விடணும். உள் சைடு இருந்து இழுத்து விட்டு திரும்பவும் இது போல் தைக்கணும். இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக தைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி தைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் அழகாக இருக்கும். இது போல் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக தைக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் விடணும். நான் மார்க் பண்ண இடம் இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்தாண்ட விட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். கொஞ்சம் கேப் விட்டு தைச்சாதான் நம்ம உள்ளே இருக்கிற துணியை இப்படி வெளியே இழுக்க முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வெளியே எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இது பாருங்கள், இதில் கேப் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கேப் இருக்குது. இதில் இந்த கேப் வழியாக தான் நம்ம எலாஸ்டிக் விட்டுக்க போகிறோம். எலாஸ்டிக்கை ஒரு சேஃப்டி பின்னில் குத்தி இந்த மாதிரி விட்டுக்கலாம். ஒரு முனையை இது உள்ளே விட்டுக்கிறோம். ஒரு முனையை நம்ம கையில் நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அது உள்ளே போகாத அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு நம்ம உள்ளே விட்டு எடுத்துட வேண்டியதுதான். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அதை தச்சு எடுத்துக்கலாம். இது போல் தச்சுட்டு அந்த கேப் இருக்கிற இடத்த நம்ம தச்சு எடுத்துடலாம். இப்போ அழகான ஒரு ஏர் பேண்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் இந்த ஏர் பேண்ட் தைச்சேன். இந்த ட்ரெஸ்ஸோடைய மீதி துணியில் தான் நான் இது தைச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம சுடிதார் தைச்சிட்டு மீதி மீறுற துணியில் கூட இது போல் ஏர் பேண்ட் மேட்சாக நம்ம தைச்சி போட்டுக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.